முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தார். தாய் கழகத்தில் இணைந்ததாக, மகிழ்ச்சியோடு இணைந்ததாக, எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு சார். உங்களுடைய கருத்து? அதாவது வர்ற மார்ச் 6ஆம் தேதி ஒரு பயிற்சி நடக்குது, இடப்பயிற்சி. அது இன்னைக்கே அறிவாலயத்தை பிடிச்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். புரியுதுங்களா? மார்ச் 6 என்ன? அது ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி நாள் சொல்றீங்களா? இல்ல, மார்ச் 6ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதான் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி நாள் பயிற்சி. ஆமா, புரியுதுங்களா? அதனால அது அறிவாலயத்தை பிடித்து இருக்கிறது அந்த பீடை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நம்ம ஏற்கனவே பல காணொலிகள் நம்ம பேசிட்டோம், இன்டர்வியூல பேசியிருக்கோம். அவர் ஏற்கனவே திமுகவோட பி டீமா தான் செயல்பட்டார். இன்னைக்கு அது நிரூபிச்சிருக்கிறார். ஒப்பந்த ஊழியராக அறிவாலயத்தின் செக்யூரிட்டியாக இருந்தவர் இன்னைக்கு நிரந்தர ஊழியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். பொதுவாகவே நீங்க பேட்டிகள்ல கடுமையான வார்த்தைகள் உபயோகப்படுத்த மாட்டீங்க, கண்ணியமா பேசுவீங்க. ஏன்னா கண்ணியமான செக்யூரிட்டிங்கிறது எவ்வளவு நல்ல கண்ணியமான வார்த்தை இல்லைங்களா? சனி பயிற்சி அப்படிங்கறத அறிவாலயத்தை பிடிச்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு கடுமையான வார்த்தை இல்லையா?